நெருப்பு தோழி இவ நெருங்கி வந்த தோழி நெருப்பு தோழி இவ நெருங்கி வந்த தோழி எப்ப உணவச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் எனக்கே தெரியலையே. ஆமா இதுல நம்ம ஒரு மாதிரியே தெரியலையே. அவசரத்துக்கு சைக்கிள் காரன் கூட காணுமே. அட பாவி மட்ட மக்கா என்ன தொலைச்சு விட்டே போலக்க. அத்தனை இப்ப என்ன பண்ணுவ? ஏலக்கா மகிமா ஜபக்கா அபியக்கா அத்தி ஒருத்தர் கூட கேட்கலையே. அத்தி என்ற மக்கா என்ற புருஷன். அப்பாடா எனக்கு இப்பதான் உசுரே வருது. போன உசுரே வந்திருச்சு என்ன வாரி அணைக்க வந்திருச்சு. அத்தியே இப்ப ரொம்ப கொண்டுட்டுவானே. இப்ப நானா போய் சொன்னாலும் ரொம்ப பிகு பண்ணுவானே. இப்ப என்ன பண்ண? நம்மளும் கேசல நிப்போ. அத என்ன பார்த்துட்டாவல்ல. நீ எப்படினாலும் என்கிட்ட தாங்கி வந்துதானே ஆகணும். விசில் தானே அடிக்கிட்டோம். எப்பா தெரியாத ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த பயில வேற ஊர்ல மட்ட இடத்துலலாம் பகை சம்பாச்சி பண்ணி வச்சிருக்காங்க. அவன் இவன் எப்பண்டா நம்ம போட்டு தள்ளலாம் நினைதானுங்க. நான் தண்ணி சுத்தத்தை பார்த்து எவனாவது போட்டு தள்ளிட்டாமன்னா என்னதான் கூப்பிட வராவ. அதானே நான் இல்லாம இருக்க முடியுமா? இறங்கிட்டவ என்ன இறங்கி இவனாவது இன்னும் கூப்பிடவே இல்ல. அடைச்சி இந்த கர்மம் வேறையா. எங்க போனாலும் இது மட்டும் இதுக்கு முட்டிக்கிட்டு வந்துடும் போலக்கு. அடிக்கட்டும் மெதுவாக அடிக்கட்டும். அடுத்து முடித்து விட்டு இங்கதானே திரும்ப வேண்டும். பாத்துக்கலாம் எவ்வளவு நேரம் தான் அடிப்பாவ? இல்ல எவ்வளவுதானே கேட்க. சிங்கோத்தி நிக்கல அவ என்ன நினைப்பா? இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருந்திருப்பாவ நினைச்சேன். இப்பதப்ப மூச்சே விட முடியுது. கத்தி ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருந்திருக்கும் போலுக்கு பயவளைக்கு வேர்த்து கொட்டுதே. என்னால முடியலையே. சரி பரவாயில்ல மிச்சம் இருந்திருக்கும். அத வந்திருக்கும். சரி விடு. முடியலப்பா. மணிக்கணக்கில் அடக்கி வச்சிருந்திருக்கும் போலுக்கு. அடுத்த ரவுண்ட் இருக்கா? முடியலப்பா. ஆமாங்க எனக்கும் முடியல. திரும்பி பாத்துட்டாவ. நம்மள வழியை கேட்க கூடாது. அவங்கள நம்மள கூட்டிட்டு போனோம். நீ நின்னுட்டு இருக்கா? அப்ப நீங்க என்ன பார்க்கவே இல்ல? பார்க்கவே இல்ல. நீங்க முதல் ரவுண்ட் போகும்போதே நான் இங்க தான் இருக்கேன். நான் மூணு ரவுண்ட் போனேனே. நான் இங்க தான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப அவசரம் பத்துக்க. அதான் இந்த கார் நிப்பாட்டினது பாரு. நீ நின்றுக்க பாரு. எல்லாம் அவன் செயல் பத்துக்கங்க. 3 ரவுண்ட் பத்துக்க. ஏதோ ஓட்டப்பந்தயத்துல போயிட்டு வந்த மாதிரி 3 ரவுண்ட் பெருமை வேற. ரொம்ப அவசரம் டி. அது தெரிஞ்சுடி. பாத்துட்டியோ? இனி எங்க சிக்கல. இன்னைக்கு நான் தான் கிட்ட சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது கேட்டோம்ல பாத்துட்டியோ? அதென்ன மியூசியமா பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? இல்ல கேட்ட பாத்துட்டியோ நீ? இப்ப மட்டும் கிட்ட கோபப்பட்டா இங்கே விட்டுட்டு போயிரும். இல்லங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. கோபப்பட்டாதே நீ. எனக்கு என்ன ஃபீல்? அதல ஒண்ணு இல்லையா? ஃபீல் பண்ணி ஒன்னு நினைச்சிட்டே. என்ன அவசரம் தெரியுமா? ரொம்ப சோதிக்கிறாரே. கார்ல மட்டும் ஏறிட்டோம்னா நிம்மதியாயிரும். கார்ல ஏற வரைக்குமாது கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்பா. நீ ஒன்றை சொல்லிட்டு இருக்கேன். என்ன அவசரம் தெரியுமா? பாரு நல்ல நேரம் நீ இந்த இடத்துல நின்றுக்க பாரு. ஆமா பாத்துட்டியோ? உண்மையிலே இது இன்னைக்கு நம்ம சோதிக்கதான் சரி. கோபப்பட்டாதரா நீ கார்ல ஏற வரைக்கும். இது கேட்டோம்ல பாத்துட்டியோ? கோபத்தை காய்பிரோட சொல்லிவிட்ட. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. இல்ல உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. அது பாத்துட்டியோ? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க எங்க போயிட்டு இருக்கியா? போராணி நீ வர வர ரொம்ப கோபப்படுறது தெரியுமா? இதெல்லாம் பாசமா நீ இருக்கிறது இல்ல. போராணி இல்லங்க சும்மாதான்.
நீங்க அது சொல்லிட்டே இருந்தீல்ல, அதான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சப்பா. அப்ப உனக்கு கோவம் இல்ல? உங்க மேல யாராவது காப்படம் என்னங்க? உங்ககிட்ட யாராவது காப்பட முடியுமா? அப்ப நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா, கோவப்பட்டுட்டேன்னு. அப்படியா? சரி சரி. அப்போ கோவம் இல்ல? இல்லங்க இல்ல. இது பாத்துட்டியோ? சப்பா முடியாது முடியாது. நீ கேட்கல, அவர் பேசுனதை நீ கேட்கல ராணி, நீ கேட்கவே இல்ல. சப்பா. அண்ணே நீ கோவப்படுதியோ? இல்லையா? சரி பாத்துட்டியோ? தெரியாம உங்க குடும்பத்துல வந்து மாட்டிட்டு விழிக்கேனே. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவா? சரி சரி, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரீங்களா? என்னங்க நீதான் கோவமா இருக்கல? வீட்டுல கோவமா இருந்தா மட்டும் தாங்கிக்கிட்டு வரீங்க? அது வீடு, இது இது ஊர்ல. வீட்டுல கோவமா இரு, எப்படி தாங்குறேன்னு மட்டும் பாரு. பையா உள்ள. சரி நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் வாரேன். நான் இன்னும் உனக்கு இன்னும் கோவம் வரும். நான் கேட்டதுக்கும் பதில் சொல்ல மாட்டேக்க. என்ன கேளுங்க? அதான் நீ பாத்துட்டியோ? ஏங்க எங்க தரமா போறியா? நீ நான் கேட்ட கொண்டு போய் சொல்ல மாட்டேன், நீ கட்ட கொண்டு நான் பதில் சொல்லணுமாங்க. சரி சரி, நீ அவன் ரொம்ப கோவமா இருக்க, நான் வாரேன். ஏங்க இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர்னு கேள்விப்பட்ட அப்படியாங்க? ஆமா, உனக்கு தெரியாதா? அது என்னங்க சொல்றீங்க? ஏன் பக்கத்துல காடு இருக்கா, யானை கரடி எல்லாம் வந்து போட்டான் பாத்துக்க. அன்னைக்கு கூட ஒருத்தன ஒரு புலி தூக்கிட்டு போயிட்டான். அத்தாடி என்ன சொல்றீங்க? ஐயே, நானே கார் விட்டு இங்க ஒண்ணு கடிக்கூடாதுன்னு நினைச்சேன். அங்க தள்ளி போய் தான் அடிக்கணும்னு நினைச்சேன், முடியல. அதான் இங்க இறங்கிட்டேன். பயமா தானே இருக்குது. உங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படியாங்க? பின்ன அதெல்லாம் புலி எல்லாம் வரதான் செய்யும், மலாடி வரும்ல. பாருங்க நான் ஒத்தையில நின்னுகிட்டு இருக்கேன் பாருங்களேன். உனக்கு ரொம்ப தைரியம் தெரியுமா? தைரியம் என்ன தைரியம்? அதெல்லாம் தைரியம்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படி சும்மா கேஸ்ல நின்னுட்டேன். சரி நான் வாரேன், நேரம் ஆயிட்டு. எங்க அங்க புலி எல்லாம் வரணும்னு சொன்னீங்க? போன வாரம் கூட ஒரு 2 பேரை தூக்கிட்டு போயிட்டாம புலி, கரகரன்னு எடுத்துட்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் புலி வரலையோ? அநேகமா இன்னைக்கு புலி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு தூக்கிட்டு போனது 2 நாள் காலியா இருக்கும். எப்படியும் இன்னைக்கு இந்த நேரத்துக்குலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வருமா? மனுஷ வாட தெரிஞ்சா போதுமா, கப்புன்னு வந்து தூக்கிட்டு போயிருமா. மனசு வாடனா? அதாவது மனுஷன் 1க்கு மனுஷன் 2க்கு இதெல்லாம் கடந்துச்சுன்னா மோப்பம் முடிச்சு வந்துடும். என்ன சொன்னீங்க? அதான் மனுஷன் 1க்கு 2க்குலாம் கடந்துச்சுன்னா அதை மோப்பம் முடிச்சு வந்துடும் சொல்ல வந்தேன். பாவி பரிசா, ஒண்ணு கடிக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி கரெக்டா இங்க வந்து தான் அடிக்கணுமா? ஏங்க வர வழி எல்லாமே காடாதானே கடந்துச்சு, அங்க வச்சு இந்த ஒண்ணுக்கு கடிச்சுக்கப்படாது. நான் அப்படிதான் நினைச்சேன் பாத்துக்க. அப்பதான் நினைச்சேன் சரி இங்க வேண்டாம், அங்க தள்ளி போவோம் அப்படின்னு கரெக்டா இங்க வந்து நின்னுட்டேன் பாத்துக்க. கரெக்டா புலி மாப்பு முடிக்கிறதுக்கு கரெக்டா. அதனால மறந்துட்டேன் பத்தியா, கண்டிப்பா வாடகை பிடிச்சி வந்துடும். அது என் வாடகைக்கெல்லாம் 2 நிமிஷத்துல புலி வந்து இறங்கும் பாரு. அப்படி அப்படி இருக்கும்ல வாடா. என்ன கொல்லதுக்கு பிளான் போட்டுருக்கேன்னு சொல்லுங்க. ஓ புரிஞ்சு போச்சு, உங்க பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவைய கல்யாணம் பண்ணதுக்கு நான் தடையா இருக்கேன். அதனால மெனக்கிட்ட இங்க வந்து ஒண்ணு கடிச்சு புளிக்கு என்னை எரியாக்கிட்டு இவைய ஜாலியா இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு பிளான் போட்டிருக்காவ. ஆகா இது தெரியாம வந்து சிக்கிட்டியடி. உங்களை இங்கிருந்து விட்டா தானே நீங்க போவீங்க. 2 பேரும் ஒன்னாவே புளிக்கு எரியாகலாம். என்னங்க எனக்கு ரொம்ப மயக்கமா வருதுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க எனக்கு ரொம்ப மயக்கமா வருது. நான் இதுலயே உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சம் தண்ணி கிண்ணி தாங்குங்க. புலி வந்துடும். வரட்டும் தீபவனே வரட்டும். என்ன புளிக்கு எரியாக்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு போயிடலாமா? நான் இருக்க வரைக்கும் எவ்வளவு வர முடியாது. ஐயோ மயக்கம் வருதே அம்மா, எனக்கு மயக்கம் வருதே. எனக்கு ரொம்ப மயக்கமா வருதுங்க. அது வேற ஒண்ணு பத்துக்க. அதான் இங்க வந்து நான் அடிச்சோம்ல அந்த வாடியா தான் இருக்கும். கப்பமாட எப்படி பார்த்தாலும் வடக்குறாரு. அங்கே எதனா பாயிண்ட் பிடிக்காது. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? சாச்சா அப்பெல்லாம் இல்லைங்க, இது வேற மயக்கங்க. வேற மயக்கமா? வாய்ப்பு இல்லையா? அதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா நான் எதுக்கு இப்படி தொலைஞ்சு போய் இங்க நின்று அழுதுகிட்டு இருக்கேன். ஐயோ இப்பதானே நான் செஞ்சதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. என் மாமியார் எவ்வளவோ சொன்னாங்க, எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காதேன்னு. கேள்வி பெற்ற அம்பலத்துல ஏறாதுங்க பாரு. கேள்வி பாட்டு சொல்லிட்டு போறானே, நான் பாட்டுல லாட்டு சாவனை தூக்கிட்டு ஆட போனேனே. சரி புலிகளி வந்துடும், நான் வாரேன். என்ன எனக்கு மயக்கம் வருதுன்னு சொன்னீங்க? அதான் அந்த மயக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஒன்னும் செய்யாது. அதுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. என்னங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாத்துக்க, அதுக்கான புலி வர டைம் வேற. சரி நான் கிளம்புறேன். அப்படி எங்கங்க மும்பரமா போறீங்க? அது இங்கதான் பக்கத்துலதான் ஒரு சின்ன வேலை, அதான் போறேன். பொண்ணு பார்க்க போறது சொல்லக்கூடாதாமா. எங்க இது எந்த ஊருங்க? புலியூரு. அதுக்குத்தான் புலியூர் பேர் வச்சவள. புலி அப்பப்ப வரும்ல, அதுதான் புலியூரு.
சரி சரி, நான் காருக்குள்ள உட்கார்ந்தாது பேசுறேன். ஓ சேஃப்டியா இருக்கியா? சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட். நீங்க மட்டும் சேஃப்டியா இருக்கணும். ஏன் இந்த ஒண்ணுக்கு அங்க நம்ம 10 கிலோமீட்டர் நாங்க தள்ளி அடிச்சிட்டு வர வேண்டியதானே? நம்மகிட்ட இருந்து 2 கிலோமீட்டர் தான். நம்ம வீட்ல கக்கூசே இல்ல. அங்க வச்சு வரல பத்துக்க. வராதுல. வராது. அது கரெக்ட் இங்க தான் வந்திருக்கு பத்துக்க. பாரு வந்திருக்கு பாரு. இங்க நான் எப்படிங்க இருக்கேன்? சரி எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு, நான் வரட்டா? நான் கேட்டேனே. என்ன கேட்ட? நான் எப்படிங்க இருக்கேன்? எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை கிடக்கு பத்துக்க, என்ன செய்யனே தெரியல பத்துக்க. இன்னைக்கு வேற வேலையெல்லாம் முடிக்கணும். சரி நான் வரட்டா? நான் என்ன கேட்டேன்? நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்ட? நான் எப்படிங்க இருக்கேன்? உனக்கு என்ன காய்ச்சலா? ஐயோ சளியில முடிச்சிருக்கா? நான் அதான் சொல்றேன், தெரியல நாடாத நீ கேட்கணும். நான் 20 தெரியல விளையாட போக மாட்டேன். அது இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, சளி கிளி பிடிச்சிருக்கோம். சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு வா, ஊசி போட்டு விடுறேன். நான் அழகா இருக்கேனா? என்ன கேட்ட? நான் அழகா இருக்கேன்னு கேட்டேன். உனக்கு ரெடி அழகு பொம்மை மாதிரி இருக்கிய, வெள்ள பூசணிக்கா. உன்னெல்லாம் விட்டுன்னு வச்சுக்கோங்க, பிடிக்க முடியாது. நான் பண்றத சரி, விட்டு பிடிக்கிறேன். என்ன கேட்ட? நான் எப்படி இருக்கேன்? எப்பா சரி நான் வாரேன். சரியா? வேற ஆயிட்டு. என்னம்மா ராணி கிடைச்சாலா என்ன? ராணி பிள்ளை கிடைக்கிறது இருக்கட்டும், அவ எங்க சுத்தாலும் வீட்டுக்கு வந்துருவா. இன்னும் 3 நேரம் தொலைச்சுட்டானே. பாவி பயிலுக, எங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இப்படி சுத்தல விட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ நிச்சயத்தை முடிஞ்சிருக்குமோ? என்னம்மா கல்யாணமே முடியட்டும், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சாரும் உனக்கு தான் சொல்லிட்டேன். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பயமா இருக்குப்பா. சாரும் உனக்கு தான். சரி இந்த 3 பேர் எங்க போனாங்க? பின்னாடியே வர சொன்னேன், இன்னும் வராங்க. சரி சரி, நீ இங்கே நில்லு, நான் போய் இந்த பிள்ளைகளை தேடி பார்த்துட்டு வரேன். சரிங்கப்பா. சுத்தல விட்டுட்டானுங்களே. ஒருவேளை பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு 2 பேரும் கையெல்லாம் பிடிச்சு ஆத்தி நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இந்த பையன் கையை பிடிச்ச சும்மா கூட இருக்க மாட்டானே. நினைச்சு கூட என்னால பார்க்க முடியலையே. என்னடா சாத்திரம் சமுதாயம் சொல்லி என்னமா செய்யறாங்கப்பா, முடியல, டயர்ட் ஆகி போச்சது. பேசி முடிச்சாச்சு போலக்கு. ஐயோ அது ஏன் கேட்க, நிச்சயத்தமே முடிஞ்சு போச்சு. நிச்சயத்தமே முடிஞ்சு போச்சா? அத சொல்லிட்டு இருக்கேனே, சாத்திரம் சமுதாயம் அதை பண்ணுங்க, பொண்ணு இதை பண்ணி விடுங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, எனக்கு வரவே வராது. உனக்கு வராது. பொண்ணுக்கு அதை போட்டு விடுங்க, பொண்ணு தலையில பூ வச்சு விடுங்கன்னு எல்லாரும் முன்னாடி எப்பா முடியல, வெக்கமாய் போச்சது. உங்களுக்கு புதுசுல அனுபவம் இல்ல, அதான் கொஞ்சம் வெக்கமாய் போச்சது, வேற ஒண்ணும் இல்ல. இனிலாம் வெக்கம் வராது. இனி எப்படி வெக்கம் வரும்? அப்படியா? பொண்ணு தலையில பூல வச்சாச்சு. பூ மட்டும் இல்ல, பொண்ணுக்கு பூ வச்சுட்டு நெத்தில குத்தெல்லாம் கொடுத்து சொல்றாங்கப்பா. அந்த சாருக்கு கை வந்த கடையாச்சே. ஆமாமா, அது நான் சக்கரவர்த்தி தான். இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் சங்கோச்சமா தானே இருக்குது உங்களுக்கு. ஆமா, ஆனாலும் 2-3 கொடுத்துட்டோம்ல. ஒண்ணு கொடுக்க சொன்ன இடத்துல 2-3 கொடுத்துட்டியா? அதுல எல்லாம் குறை வைக்க கூடாது. எல்லாரும் ஒன்னே ஒண்ணு கொடுக்க சொன்னாங்க, சும்மா புடிச்சு வச்சு தச்சுன்னு கொடுத்துட்டோம்ல. நானா எள்ளுனா என்னையாவது நிப்பேன், என்கிட்ட போய் பொண்ணு அதான் எதுக்கு எல்லாத்துக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டு. தாராளமா கொடுப்போம், அது என்ன காசா பணமா? தாராளமா கொடுத்துட்டு போறது. ஆமாமா, தாராள பிரபு கொடுத்துவாரு. அது சரி, இந்த பக்கம் எப்படி? அது ஏன் கேட்க, பொண்ணு தலையில பூ வைக்க சொன்னாங்க, அத வச்சிட்டு 2-3 கொடுத்துட்டீல. கொடுத்ததுக்கு சும்மா இருக்க முடியல, அதான் அப்படி அப்படி கண்ணை கட்டு. அதான் அப்படி நமக்கு நீங்க கூட்டு வந்துட்டேன் தனியா பேசுறதுக்கு. வெக்கமே இல்லாம அவளும் வந்திருப்பாளா? வந்துகிட்டே இருக்கா. அதனால நீங்க முன்னுக்குட்டி வந்திருக்கியா? ஆமா, முன்னுக்குட்டி வந்து இடம் பிடிக்கணும்ல, அதுக்குதான். மகிமா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? நானும் என் வருங்கால எனக்கு வெக்கமா இருக்கு. இல்ல, நானும் அவளும் கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு ஒண்ணு இல்ல, நானும் அவளும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்போம். யாரும் வந்தா மட்டும் சொல்லுவியா? அப்படி இப்படினா பேசிட்டு இருக்கும்போது இல்ல, பேசிட்டு தான் இருப்போம், ஆனா அப்படி சொல்ல முடியாது பத்தியா. அதுக்குதான், அதனால கொஞ்சம் எனக்கு வெக்கமா இருக்கு. இல்ல நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? டேய், இன்னைக்கு நீங்க என்ன பேசிட்டு இருங்க, நான் என்ன பண்றேன் மட்டும் பாடா. இன்னைக்கு உன் நினைப்புல மண்ணலி போடல, நான் மகிமகை இல்ல.
உரசின உடனே கரண்ட் பாஸ் ஆகுதோ? வந்துட்டியா? வந்துட்டேன். பாட்டி என் சக்காலத்தி. மகிமா ஆளு எப்படி இருக்கா? அரேபியன் குதிரை மாதிரி இருக்கா பத்தியா? எனக்கு ஏத்த ஜோடி பத்தியா? சில்லு போல இல்லாம 7 அடி உயரத்துல எப்படி கோன்னு இருக்கா பத்தியா? ஒன்ன மாதிரில சில்லு போல இல்ல, எப்படி அரேபியன் குதிரை மாதிரி. எருமை கடை மாதிரி இருக்கா. அது அப்படியே சொல்லலாம், அரேபியன் குதிரைன்னு சொல்லலாம். இவனுக்கு என்ன டேஸ்ட்னே தெரியல, அவனுக்கு ஈக்குவலாவே இருக்கா. உரசாத, அதான் நிக்கல. உரசுறாளா? ஓ உரசுவா உரசுவா. அப்படி பத்திக்கிட்டு வருதா? பத்திக்கிச்சுடா, கண்ணால கண்டபாடி பத்திக்கிச்சுடா. பத்திக்கும், தண்ணி ஊத்தி அணைச்சிருவேன். அதுலடி எருமை குரல் மாதிரி. குரல பார்த்தா என்னம்மா கிக்கி எத்தனை பத்தியா குரல? ஐயோ இவனுக்கு என்ன டேஸ்ட்னே தெரியல. மடப்பையில சாம்பாடி பையில. ஐயோ எருமை மடப்பையில உனக்கு என்ன டேஸ்ட்னே தெரியலையே. டேய் இவெல்லாம் ஒரு பொண்ணடா. அதி நெருங்கி போறாளே. வரசாதீங்க. என்னமா சினுங்கற? அது வந்து சீனாட்டி போங்க. ஐயோ கிக்கேத்தாலே. டேய் இதுக்கு பேர் கிக்கடா. கண்ணே மணியே முத்தே. கண்ணே கனியே முத்தே அருகே வா. ஆச்சி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தான் தெரியும். உன் அழகின் ரகசியம் என்ன? நீங்கள் தான் காரணம். நானா? நீங்கள் கொடுத்த அந்த முத்தம் தான் என் அழகின் ரகசியம். பார்வதி மட்டை கவுத்து விட்டாளே, கவுத்து விட்டாளே, கவுத்து விட்டாளே. இப்ப பாத்து இந்த ராணி பேவல எங்க போறான்னு தெரியலையே. ஓ, நான் கொடுத்த முத்தத்தினால்தான் இவ்வளவு அழகா இருக்கிறாய். அதில் என்ன சந்தேகம்? சந்தேகம்தான். போங்கலத்தான். அத்தானா இவன் கவுத்துருவானே, கவுத்து விட்டாளே. இப்படி சொல்லிதான் கவுத்துருப்பா. இதுக்கு தான் நாம எல்லாத்துலயும் முந்தனுங்க. நான் அப்படி கூப்பிட்டுருக்கலாமா? அத்தான் என்னடி? என்னடியா? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? ஒன்னு என்ன, தாராளமாக அள்ளி கொடுப்பேன். கொடுப்பதில் நான் மன்னன். பாரு இப்ப எனக்கு மட்டும் ஒண்ணு கொடுத்துக்கானு பாரு. நான் அதை சொல்லல, நான் உங்களிடம் ஒன்று கேட்பேன் என்று சொன்னேன். நானும் அதைத்தான் கூறினேன். நீ ஒன்று கேட்டால் 1000 கொடுப்பேன் என்று. அதில் நான் சக்கரவர்த்தி, தாராளமாக அள்ளி வீசுவேன். முத்த மலைகளை கொட்டி தீர்த்து விடுவேன். முத்த மலை இங்கு கொட்டி தீராதோ. ஐயோ இதுல எதை பார்த்து இந்த பையன் மயங்கினான்னு தெரியலையே. அது எவ்வளவு அழகான பாட்டு. இந்த எருமாட்டு குரலால எப்பா அந்த பாட்டே பிடிக்காம போயிரும் போலுக்கு. வாவ் வாவ் வாவ், என்ன அழகான குரல். எங்க மறுபடியும் எனக்காக அந்த பாடலை பாடு பார்ப்போம். முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ, முள்ளுகிறவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் தாராதம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்ல உறவோ, முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ. பாட்டு கச்சேரி நடத்துதீங்களா? எட்டிட்டு மீறிச்சே. உண்மையிலே உன் பாட்டுக்கு நான் மயங்கிதான் போனேன். இனி இரவு தோறும் உன் பாடலை கேட்டுத்தான் நான் உறங்குவேன். அது என் பாக்கியம் அத்தான். இது இசைவரை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தா? இது இவனும் பேசுறானா? எப்படி? இல்லை இல்லை, அது என்னுடைய பாக்கியம். உன்னை என் மனைவியாக அடைவதற்கு நான் 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த தெய்வம் உன்னையே எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது. அள்ளி மலரே, நீ எங்கட புண்ணியம் பண்ணிருக்க? நீ பண்ணதெல்லாம் அதர்மம் தானே? அது சரிதான், நீ பண்ண அதர்மத்துக்கு தான் இந்த எருமாட்டு பொம்பளை உனக்கு கிடைச்சிருக்கா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. இல்ல நான் இவ்வளவு எண்ணத்துல குறைஞ்சிட்டேன்னு இந்த பையனை ஏறதே பார்க்க மாட்டேன்னுட்டான். அத்தான். என்னடி மலரே, நான் உங்களிடம் ஒன்று கேட்பேன் என்று கூறினேன். நீங்கள் அதற்கு பதிலே அளிக்கவில்லை. அடிய பைத்தியக்காரி, நானே உனக்கு சொந்தம். இது என்ன கேள்வி? என்னையே நீ தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்பா ரொம்ப சிரிக்காதே.
வான்மழை பொழிந்து விட போகிறது. இப்படி சிரித்தால் நான் என்ன செய்வேன்? செத்துடா செத்துரு. அவனு என்ன சொன்னான்னு தெரியுமா? செத்துருன்னு சொன்னா. போதாதுங்க, இன்னும் கொஞ்சம் வெறுப்பை தூணுங்க, விடப்படாது. இப்ப பாரு, என் சிரிப்பு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? உன் சிரிப்புக்காக உன் பாதத்திலே இருக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பாவி பைய, எத்தனை நாள் என் கையால தின்னிருப்பான், ஒரு நாளாவது ஒரு சிரிப்பு கூட சிரிச்சிருக்க மாட்டானே. உன் பாதத்திலே சரணடைவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நான் வந்தது நான் செய்த முப்பெரும் பாக்கியம். இல்லை இல்லை, நான் 7 பிறவிக்கும் நான் செய்த பாக்கியம். நீங்கள் என் மனவாளனாய் கிடைப்பதற்கு நான் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அத்தான் ரெண்டர் செஞ்ச புண்ணியனா அப்படியே 6 ஓடுதே, 2 ஒண்ணு செத்துருங்க. பாவி பைய, ஒண்ணு கடிச்சு புளிக்கு அறையா கிச்சிட்டு போயிட்டானே. வைமா நான் கொஞ்ச நாள் இருந்தேன்டா, புளிக்கு அறையா இருப்பேன் தெரியுமா? இன்னும் ராணி நின்று சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாதிக்கிறத தாண்டிட்டோம்டா, அப்படியே கண்டினியூ பண்ணிடுடா. அண்ணே யாருக்கிட்ட வேணாலும் தப்புடானே, ராணி கிட்ட தப்ப முடியாது. அது சேட்டை வேற மாதிரிலாம் இருக்கும். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா கொஞ்சம் சமாளிச்சுக்கடா. பையன் இன்னோட என்ன வெறுத்துடணும், அந்த அளவுக்கு பண்ணணும்டா. கல்யாணம் வேண்டாம்னா டேரக்ட் சொல்ல வேண்டியது தானே. ஏமுன்னு அதை சொல்லி பார்த்துட்டேனே, என்னை விட மாத்தில. இப்படி ஏதாவது பண்ணதான் என்னோட தூரம் போவான். அவன் காதலிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்காம அலைதான் இந்த இவரையே ஒத்தி சுத்தி சுத்தி வருதா. இவரு வேண்டான்னு ஒதுக்குறாரு. இத பார், இன்னைக்கு நான் பண்ண போறத பார்த்துட்டு லைஃப்ல அவன் எனக்கு ஏறது கூட பார்க்க கூடாது. இன்னைக்கே நம்ம வீட்டுல போய் எனக்கு வேற மாப்பிள்ள பாருங்கன்னு அவன் சொல்லணும். நம்ம வீடே சேர்ந்து உங்களுக்கு தான் கட்டிட்டு போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. என்னடா நான் சொல்ல செல்லனே செல்லவனே செல்லவனே. பொண்ணை பாத்தியா நீ? அதை விட நான் சொல்றது நீ கேட்டியா என்ன? என்னடி ஒண்ணு கடிச்சு வச்சு புளிக்கிட்ட இறையாக்கிட்டு போயிட்டா தெரியுமா? அண்ணன் என்னடா வேலை பார்த்திருக்கான்? ஒண்ணு கடிச்சு உன்னை பழி வாங்கினவளா? அண்ணே நான் சிரிச்சிருக்கேன், நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஒண்ணு கடிச்சு என்ன பழி வாங்கிட்டவ தெரியுமா? இல்ல முடியாதுண்ணே. திருடி உடையிட்டு இருக்க, சத்தியமா தான் சொல்லுதே. ஒண்ணு கடிச்சு என்ன பழி வாங்கிட்டவ தெரியுமா? எனக்கு புரியலடி. இது பக்கத்துல காடு இருக்குல்ல, அங்க இருந்து புலி மனுஷனை வேட்டையாடுறதுக்கு வருமா, மனுஷனுடைய மோப்ப பிடிச்சுதான் வருமா. அப்படி உனக்கு யாத்தி சொன்னா? சொன்னாவல இது சொன்னாவல. அதுலயும் குறிப்பா மனுஷன் 1க்கு 2க்கெல்லாம் பார்த்தா புலி அப்படி மோப்ப பிடிச்சி அப்படியே வந்துருமா. அப்படி பார்த்தா நம்ம நிக்கிறது இப்ப பீங்காடு தானே. அவன் வசமா சிக்கிட்டவா. புலி அடிச்சா ஒண்ணு அடிச்சிட்டு போட்டு அங்க பாரு. அடப்பாருங்களா, பொண்ணைய கட்டி கூட்டுட்டானா? அண்ணே மாமா வந்துட்டாருண்ணே. இன்னைக்கு செம கச்சை இருக்குடா, செமையா போகும். அப்படியே ப்ரப்போஸ் பண்றாச்சு. இந்த சாரன் வேலுக்கு பொண்ணே கிடைக்கலையாங்க. அப்படி சொல்லுறாடி. அத்தியோ என்னத்தா உயரத்துல இருக்கா, இவளுக்கு குனிஞ்சு நிக்கா. டேய் சாரனே. அண்ணே ஏ பொண்டாட்டி எப்படி இருக்கா? சொல்ல முடியாத அளவுக்கு தாறுமாறா இருக்காடா. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே. ஓய் ஓய் ஓடி ஓடி. அட வெக்கங்கட்டவனே. டேய் அந்த தாறுமாறு இல்லடா, கன்றாவியா இருக்காடா. அவளை விட காலதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. எனக்கு ஏத்த மலரே. இங்க இவ்வளவு வருஷம் வருஷறானே. அது சரி, இவனே இந்த வருஷம் வருஷறானே, இவனுக்குலாம் கொஞ்சம் நல்ல பொண்ணாட்டி கிடைச்சா. ஆனாலும் இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சரண் போய் உனக்கு வேண்டாம். அவன் டேஸ்ட பத்தியா, அவன் கொடுத்த பீஜியம பத்தியா, எப்படி பத்தியா? இந்த எருமை மாட்டு தோலுக்கே இப்படி ஒண்ணுமே நல்லெல்லாம் கிடைச்சிருந்தா இவனுக்கு எங்க அந்த குடுப்பணும் உண்டு? அப்படி சொல்லுங்கப்பா. எப்போ என்னமா ஒண்ணு கடிச்சு புளிக்கு என்ன இறையாக்கிட்டாவ தெரியுமா? அதை விட்டுட்டு எருமை மாட்டுக்காரிய கல்யாணம் பண்ணி என்ன விருப்பத்திக்கிட்டு இருக்காரு. நான் என்னடி பண்ணட்டும்? கொஞ்சம் அழகா பார்த்திருந்தா கூட சரி, நம்ம காதலிச்சவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிக்கணும் மனசு தேத்திட்டு போயிருப்பேன். இவன் கூட இவன் வாழதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டா வந்துட்டு. எனக்கும் அப்படிதான் வாமிட்டா வந்துச்சு பாத்துக்க. என்னம்மா தங்கப்புல இந்த கட்டுடியா? அதெல்லாம் வேண்டாம், இது யார் வீடுப்பா? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க வீடுதான். என்ன உங்க பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ என்ன யார் வீடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வெளியில எங்க நாங்க கூட்டு போனது இல்ல, முதல் திரும்ப கூட்டு வந்திருக்கோமா, அதான் கேட்கலாம். எல்லாம் உன் வீடுதாம்மா. ஏமா லட்டு சாப்பிடுமா? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். அவளா இனிப்பெல்லாம் சாப்பிட மாட்டா. ஆமா நல்லா வளர்த்திருக்கீங்க. வரலமா ஒன்னே நேரத்தை சாப்பிட. இல்ல வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். என்னடி முடியுது?
அந்த லட்டு நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன எடுத்து சாப்பிட வேண்டியதுன்னு? இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல, ஒன்னு எடுத்து சாப்பிடு. இல்ல சேச்சா, சொன்னேன் எனக்கு பிடிக்காது சொன்னேன். சரி சரி, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. அந்த லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். உள்ள கல்கண்டெல்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் அந்த திராட்சை பழம் இல்ல, திராட்சை பழம். வேணா எடுத்து வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம் சொன்னேன், எனக்கு வேண்டாம். சரி. நெய் இருக்குல்ல, நெய் அதை ஒட்டி அதை பிணைஞ்சிருப்பாங்க. அப்படி சாப்பிடும்போது நெய் மனம் இல்ல, நெய் மனம். எப்பா 5 லட்டு இல்ல 10 லட்டு கூட திங்கலாம் தெரியுமா? உடனே நீ எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவீங்க. சேச்சா எனக்குலாம் வேண்டாம் சொன்னேன், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்ல வந்தேன். இந்த சைடு லைக் பண்ணாதே. தங்கம்ல இருமையா, டேய் அந்த பேக்கங்க அதுல ஜூஸ் வச்சிருந்த பிள்ளைக்கு அது எங்க குடிச்சு முடிச்சிட்டா. டேய் பிள்ளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தெரியாது. ஏன் ஜான் தம்பி ஜூஸ் தானே, இருங்க வீட்டுல கொண்டு வச்சேன். ஏமா ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. இல்ல அவ பதிவு ஒண்ணு குடிச்சிட்டு இருப்பாதா. என்னமாச்சுது? என்னமா? இங்க இருக்கல லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்ப எடுத்து ஊட்டி விட்டா, அப்பா ஊட்டி விட்டா. அண்ணே அதுக்கு லட்டு எல்லாம் பிடிக்காதுண்ணே. மொத்தமா குழி தோண்டி புதைச்சு விட்டானே. அதுக்கு என்னடா பிள்ளை ஒரு லட்டு சாப்பிட்டு போட்டோம். நம்ம தங்க பிள்ளை இங்க வா, அப்ப எடுத்து தரேன் போலியா, சாப்பிடு. அப்பாடே, இன்னைக்கு இந்த லட்டை சாப்பிட வேண்டியதா. என்ன அவளுக்கு பிடிக்காதம்னே, கட்டாயப்படுத்தலாம் கொடுக்காத. டோட்டலா காலி பண்ணிட்டானே. ஐயா அதுக்கு என்ன, பிள்ளை தானே ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு போட்டோம். நம்ம வீட்டுல செஞ்சதுதான், அதுவும் தனி நெய்யில செஞ்சது. முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு செஞ்சிருக்கு பாத்துக்கங்க. ஒண்ணு செய்யாது, ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டுட்டு போட்டோம். அதுக்கு என்னமா ஒன்னு சாப்பிடு. அப்ப எடுத்துட்டா நீங்க சொல்றதுனால அண்ணே அவளுக்கு லட்டே பிடிக்காதுண்ணே. அது வந்து நீ ஏன் கஷ்டப்பட்டு அந்த லெட்டை சாப்பிடணும்? அதான் உனக்கு அது பிடிக்காதுல்ல, உன்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிடக்கூடாதுல்ல, அதான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹெல்ப் தேவையில்ல, நான் ஹெல்ப் கேட்டா மட்டும் பண்ணா போதும். மத்தபடி மூடிக்கிட்டு இருக்கணுமா? புரியுது இல்ல? இல்ல லட்டு வேணா சொல்லி நான் எடுத்து தாரேன். எனக்கு லட்டு பிடிக்காது. அதுதானே நானும் சொன்னேன். அது நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. ஓகே சரி சரி, நான் சொல்லல. எனக்கு லட்டே பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே செய்யாது. அது மட்டும் இல்ல, நம்ம தோட்டத்துல வாங்கி கொல்லாம பருப்பு அதுலதான் லட்டே பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன். கடல மாவுல செஞ்சா நல்லா இருக்காது, நம்ம வீட்டு பிள்ளைங்க வாரீங்க, அதான் கொல்லாம் பருப்புலயே பவுடர் பண்ணி லட்டு பண்ணியாச்சு பாத்துக்கங்க. இதுல இருக்க லட்டு ஃபுல்லா எனக்கு தான். ஆனா பாருங்க அவளுக்கு லட்டே பிடிக்காது. சாலியை முடிச்சு விட்டுட்டானே. ஆகோ புள்ள கோத்துல இருக்காள, என்னவா இருக்கும்? காஃபி குடிக்காமா? வேண்டாம். லட்டு சாப்பிடுறியாமா? அது எனக்கு பிடிக்காது. ஆகா அப்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏமா ஒண்ணு இல்லம்மா, ஒரு அரை லட்டாவது சாப்பிட. வேண்டாம்ப்பா. இல்லம்மா அவங்க அண்டி பருப்புலயே செஞ்சிருக்காங்களாம், அதனால ஒரு 1/4 லட்டு தின்னு பாரு. ஐயாப்பா வேண்டாம்ப்பா, விடுங்கப்பா. இல்ல நீ அப்பாவுக்காக ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும். ஐயோ வேண்டாம்ப்பா. நீ அப்படி சொல்லக்கூடாது, அப்பாவுக்காக ஒண்ணே ஒண்ணு சாப்பிடணும். ஐயோ அப்பா. என்ன வேண்டாம் விடு, எதுக்கு கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு இருக்க? வேண்டாம், அவதான் பிடிக்கல கோப்படுதல்ல. அங்க பாரு என்ன கோப்படுதா பாரு. சரிம்மா நீ சாப்பிடா, சரியா? பிடிக்கல சாப்பிடக்கூடாது. என்ன அவ கோப்படுதா பாரு. என்னன்னு அவ எதுக்கு கோப்படுதான்னு உனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு பிரஷர் ஏற்றி விட்டுருவான் போலுக்க. முதல்ல எந்திரிச்சு ஓடி சொல்லிவிட்டேன். இல்லனே அவளுக்கு லட்டே பிடிக்காது. ஒண்ணு எந்திரிச்சு போயிரு பொண்ணுவேன். அண்ணே அவளுக்கு பிடிக்காதுனே. எப்படி உன் வாயில நான் எடுத்து வைக்க மட்டும் பாரு. நீ வாமா, நீ அப்பா கிட்ட வந்துருமா. அண்ணே அவளுக்கு லட்டு பிடிக்காதுனே. மாமா அவளுக்கு லட்டே பிடிக்காது பாத்துக்காங்க. அவ லட்டே சாப்பிட மாட்டா.
அவனுக்கு லட்டுனாலே பிடிக்காது. அப்போ இந்த சாக்லேட் எல்லாம் இருக்குது, எடுத்து வரட்டுமா? வெளிநாட்டு சாக்லேட் நிறைய இருக்குது, இருங்க நான் எடுத்து சொல்றேன். அதை அவ தொடவே மாட்டா. ஏன்டா ஏன் அவ அதுதான் சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? ஏன்டா? அதான் இங்கேயாவது நல்ல பொருளை திங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருங்க, தெரியுதுல்ல சாக்லேட் தான் சாப்பாடா தின்னுக்கிட்டு இருக்கான்னு புள்ள மாதிரியா இருக்குது. அவளுக்கு என்ன பிடிக்காதான் கொடுக்க முடியும்? அதுக்கு 3 நேரமும் சாக்லேட்டா? விதமா மாடல் மாடலா? வேணா இந்த லெட்டை கொஞ்சம் மூடி எடுத்து டேஸ்ட் பார்த்துக்க. திங்கெல்லாம் விட மாட்டேன், 10-15 எல்லாம் பார்த்துக்க. நான் பெரிய மாமா கிட்ட போறேன். போ போ தங்க, நீங்க மாமா அப்பா கிட்ட வாமா. பெரிய மாமா கிட்ட போறலாம். போமா போ போ. என்ன செல்லம் குழந்தை மாதிரி இருக்குது. ஜான் தம்பி, சொல்லுங்க மாமா. அப்படியே உன் பொண்ணு பொம்மை மாதிரி குழந்தை மாதிரியே இருக்கு பாத்துக்க. அது குழந்தை தானே மாமா. இருந்தாலும் அது ரொம்ப செல்லம் போல இருக்கு பாத்துக்க. அப்படியாடி? நீங்க ஒண்ணு எனக்கு கொஞ்சம் வேண்டாம். குழந்தை மாதிரியா இருக்கா? பாப்போம் பாப்போம் எப்படி இருக்கான்னு பாப்போம். அது குழந்தை தானே, செல்லம் போல இருப்பா. சேட்டையும் அப்படித்தான் பண்ணுவா. அது நீங்க கொடுக்க செல்லத்திலே தெரியுது. செல்ல என்ன செல்லம், அதெல்லாம் திட்டலாம் வாங்குவா. உங்க அப்பா என்ன போய் சொல்றாரு பத்தியா? நீ தான் அவளை திட்டிட்டு கிடப்ப. பெரிய மாமா கிட்ட போறேன். இப்போ நான் பெரிய மாமா கிட்ட போறேன். சரி பார்த்து போ. செல்லம் தங்க பிள்ளை அழகு போல இருக்கு பாரு. இரு அப்பா எனக்கு லெட்டர் எடுத்தாரு. இப்ப வேண்டாம் பிறவி. இங்க இருந்து போகும்போது அத்தனை லெட்டர் நம்ம வீட்டுக்கு வந்துடும். சரியா? அதானே அவன் கிடக்காம நம்ம அத்தனை லெட்டர் கொண்டு போய் பெரிய விஷயத்துல மட்டும் கௌரவமே பார்க்க மாட்டாரா? இப்ப நான் பெரிய மாமா கிட்ட போறேன். பாத்துப்பா எப்பா பிள்ளை வந்துட்டு இருக்கா. உங்க பிள்ளை பாத்து ஏதாவது பிள்ளைக்கு அம்மா செருப்பு போட்டு விட்டதே. உங்க பிள்ளை வேண்டாங்க வா. இங்க வா இங்க வா. உனக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாதா? பாரு கத்திக்க பொத்திக்க ஓடி வருது பாரு. ஐயோ ஐயோ. என்ன தம்பி நம்ம பேசலாமா? எப்படி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் முடிவாயிட்டா. வீட்டுல எல்லாம் பொம்மைங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வந்தோடனே அவங்க கையாலே தட்டெல்லாம் மாத்திடுவான். வீட்டு பொம்பளைங்க வந்தப்பதான் தட்டை மாத்தன்னு சொன்னீங்க பாருங்க. உங்க குடும்பத்துல என் பொண்ணு வாழதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எங்களால தான் எங்க குடும்பம் ஓடுதுன்னு நினைச்சோம். இல்ல பொம்பளைங்களால தான் குடும்பமே ஓடுதுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அவங்க இல்லாமலா அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையாலே தட்டை மாத்திடலாம். ரொம்ப சந்தோஷம் ஜான் தம்பி. மாணிக்கம் பொண்ணு பார்த்தா பிடிச்சிருக்கா? அப்படி நீங்க வேற ஆனா அப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியல? டேய் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடாத. பாத்துக்க, காலத்துக்கும் வாழ போறவன் நீதான். இந்த மனுஷன் வேற. இல்லப்பா நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கா. பிடிச்சிருக்கு. டேய் ஒவ்வொருத்தனுக்கும் பார்க்க போற பொண்ணு ஏதாவது ஒருத்தர் பிடிக்கும். உனக்கு எதுனா பிடிச்சது? மகன்கிட்ட கேக்குற கேள்விய பாரு. இவ கிடக்கா பிள்ளைகிட்ட கேட்காம அவன் தானே வாழ போறான். என் பொண்ணு நல்லா வாழணும். சொல்லுடா. அவன் சிரிச்சது பிடிச்சது, சிரிச்சது பிடிச்சதா? டேய் அப்புறம் அவன் முடி பிடிச்சது. மொத்தத்துல இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கு. எனக்கா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்படி நல்லா பேசிட்டு வந்துட்டு அழகு போல பேசுதா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளைதான். அதான் முறைய தெரியுமே, அதனால ஜான் கண்ணை மூடிட்டு சம்மதிச்சான். டேய் கிங்ஸ் ஒன்னு பார்த்தான்னு வச்சுக்கையன் பர்ஃபெக்டா இருக்கும்டா. எப்படி பார்த்துருக்கா மத்திய உனக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது விருப்பம் இல்லதான், ஆனா பொண்ணு பார்த்தோன்னு பிடிச்சிட்டு. டேய் டேரக்டா அதெல்லாம் கல்யாணம் வேண்டாம், நல்லா லவ் பண்ணிக்க, அப்புறம் கல்யாணம் பண்ணு. எப்போ நான் பொண்ணு கிட்ட பேசணும் போ. டேய் முதல்ல அதை செய்யடா, போய் பேசு போ. எங்க ஏத்தால கிங்ஸ் முறைச்சிட்டு உட்காந்துருக்கான், அதெல்லாம் பேசக்கூடாதான். ஆமா அவன் தூக்கி தலையிடாமல, அவன் சொல்லதான் செய்வான். டேய் போடா, அந்த பிள்ளை பேசலாம். அது உனக்கு நம்ம வச்சிருக்கு பாரு. சரி இதே அவன் சாருனு கவினா வரட்டும், கண்டிப்பா பேசிடலாம். எப்பா ப்ளீஸ்ப்பா பேசணும்ப்பா. பாக்கியம் கிங்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான், அந்த பிள்ளை பேசாது, தேவையில்லாத வெள்ளம் பார்க்காதீங்க சொல்லிட்டேன். எப்போ ப்ளீஸ்ப்பா பேசணும் போல இருக்குப்பா. ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. புரிஞ்சுட்டுப்பா, இவன் ஒருத்தி தான் வழி பார்த்துக்க. தங்கப்பிள்ள ஏங்க அவளை பாருங்களே கொஞ்சம். தங்கப்பிள்ள சாப்பிட்டேனுமா? எனக்கு வேண்டாம். ஏன் என்னாச்சுது? அது வேற ஒண்ணு இல்ல, லட்டு பிரச்சனை தான். லட்டு பிரச்சனையா? ஆமா எனக்கு லட்டே பிடிக்காது. அப்பா சாப்பிட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதான் இங்க ஓடி வந்துட்டேன். ஒன்னே ஒண்ணு சாப்பிட. ஏமா லட்டு சாப்பிடுமா? ஒன்னே ஒண்ணு எடுத்து சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒன்னே ஒண்ணு சாப்பிடுமா? மாணிக்கது அதெல்லாம் இருக்கட்டும், நாம எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? அப்போ உனக்கு இன்னும் விஷயம் தெரியாது. அவதான் கார்க்குள்ள தூங்கிட்டாளே. தூங்குனது ஒரு குத்தமா? ஆமா இது யார் வீடு மாமா? அப்போ இது யார் வீடு தெரியாம உட்காந்துருக்க? அத உங்க மாணிக்க மாமா கிட்டே நீ கேளு. என்ன? அது சரி மாமா, நீங்க எப்பவும் கருப்பு வேஸ்ட் தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன ஒயிட்டுக்கு மாறிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். அதான் என்ன நல்ல விஷயம்? அது எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான்.
இசைத்தங்க வாய, நமக்கு அங்க தள்ளி நிறைய வேலை இருக்குது, வாய போயிட்டு வருவோம். இல்ல, அவளை எங்க கூட்டு போற அதெல்லாம் வேண்டாம், அவங்க இருக்கட்டும். எப்போ இருக்கட்டும் அவங்க சும்மா முடியல ஆடிட்டு வருவான். நீ போடா, நீ கூட்டிட்டு போ. பையன் எவ்வளவு முடிக்கிறது ஒண்ணு சரியில்லையே. என்ன? நான் ஒரு ஆளை பழி வாங்க போறேன். யார? எல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்களதான். என்ன சொல்லுத? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்னால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான். நீ பழி வாங்க நினைக்கிறாள் யாரு? அத சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீ பேச்சு மட்டும்தான் வில்லி ரெஞ்சுக்கு பேசுதா, பண்ணதெல்லாம் குழந்தை சேட்டை. மாமா நான் பழி வாங்கி ஆகணும் மாமா. இவ கிம்சி மேல கை வச்சிருப்பான்னு நினைக்க. என்ன செய்தா ஒரு தாரே அவர் நானும் நன்மை செஞ்சு விடணும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் வாங்கிட்டு வந்து கத்துக்கிட்டதான். என்ன பேசுற அழக பாரு. அதெல்லாம் பேசி ஆளு கவுத்துருவா. ஏய் இசைங்க வா. நான் வர மாட்டேன். ஆமாமா, அவள வரமாட்டா. என்னமா நான் ஒருத்தங்கள பழி வாங்கன்னு சொல்லிட்டோம்ல. கிம்சி பெரிய கோத்தோட பாக்கா. எனக்கு உடம்புக்கே நல்ல பத்துக்கமா. அதான் வேஸ்டெல்லாம் புதுசு புதுசா போட்டு வந்திருக்கீங்களோ? சரி, நீ ஒரு ஆளை பார்க்க வரியா? யாரு? எல்லாம் உனக்கு ரொம்ப வேண்டியவங்கதான், வா. எனக்கு வேண்டியவங்களா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒன்னாலதானே? என்னாலயா? ஆமா, ஒன்னாலதான். எல்லாமே ஒன்னாலதான். பிடிச்சிருக்கு.